வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2 டாப்பிக்கை பற்றி பேச போகிறோங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம சௌந்தர்யா வந்து ப்ரொமோஷனுக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு படத்துக்காக அந்த ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. என்ன படம்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அல்டிமேட். இது 2 தான் பார்க்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிக் பாஸ் அல்டிமேட்டை பற்றி பேசிடலாங்க. ஆமாங்க, சூப்பராக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தொடங்குறாங்க. மார்ச்சில் தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் பொறுத்திருந்து. அதில் வந்து நிறைய வந்து பழைய கண்டஸ்டன்ஸும் வராங்க. அந்த நிக்சன் மாதிரி ஆளும் வராங்க போல் இருக்குது. பார்க்கலாம், அதனால் விறுவிறுன்னு இருக்கும்னு தான் நினைக்கிறோம். இதை வந்து நம்ம சிலம்பரசன் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் விஜய் சேதுபதியும் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் இருக்குது. பார்க்கலாம், கமல் சார் இல்லை எஸ்டிஆரா இல்லைன்னா விஜய் சேதுபதியா. ஆனால் எஸ்டிஆர் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தான் பலருடைய கருத்துக்களாக இருக்குது. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். இது வந்து 80 days 70 to 80 days அல்டிமேட் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து நார்மல் பிக் பாஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, இது 106 days, அதாவது 106 நாட்கள். இது வந்து 80 நாட்கள். ஸோ அல்டிமேட் வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம எல்லாருமே வந்து திரும்பவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி தொடங்க போகுதுன்றதுல ஆர்வமாக இருக்கும் நம்ம எல்லாருமே. இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா பற்றி தாங்க சொல்லணும். நிறைய எல்லாரும் அந்த பிக் பாஸ் சீசன் 8 பங்கேற்ற எல்லாருமே வந்து ரயானோட மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்ன்ற அந்த இதுக்கு வந்து ப்ரிவியூ ஷோ போய் பார்த்துட்டு போயிருக்காங்க சத்யம் தேட்டரில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே கலகலன்னு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. இங்கே உள்ளே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வெளியிலையும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அந்தந்த கேங் தனித்தனியாகவே நிற்கிது. பார்க்க போனால் அந்த சாச்சனா, ஆனந்தி, இந்த வர்ஷினி, அவங்க எல்லாம் ஒரு கேங்காக நிற்கிறாங்க. எப்போதும் போல் கோவா கேங் தனியாக நிற்கிது. அதில் மஞ்சரி வந்து ஜாக்லீனோட ஆட் ஆனதுனால இருக்காங்க. இந்த இடத்துலையும் சௌந்தர்யா பேச வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருமே சௌந்தர்யாவை பேசுகிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படியே கேள்விக்குறியோடு தான் சௌந்தர்யாவை பார்க்குறாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்கல. உள்ளுக்குள்ளே அவங்க எல்லாருக்குமே அந்த பொறாமை உணர்வு இருக்கிறத பார்க்க முடியுது நல்லாவே. அவங்க சௌந்தர்யாவை பேச வாய்ப்பு கொடுக்குறப்பெல்லாம் ஆனந்தியும் மஞ்சரியும் நடுவில் வந்து அந்த வாய்ப்பை தட்டி பறித்து அவங்க பேசுகிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே செய்த அதே பிக் பாஸ்க்குள்ளே பண்ண அதே வேலையை வந்து வெளியிலையும் அவங்க தொடர்ந்து செய்கிறாங்கன்றது தான் இதில் நல்லா விளக்கமாக இருக்குது. ஆனால் எதுவுமே தெரியாத ஒரு இன்னசென்ட்டாக தான் சௌந்தர்யா இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்போ அவங்க உண்மை. அப்போது பிக் பாஸ்க்குள்ளே இருந்ததும் வெளியில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா நிறைய அப்படியே இருக்காங்கங்க. அவங்க ஒரு மாற்றமும் இல்லை. கேட்டாக்கா உள்ளே இருந்த அந்த அத்தனை பேர் சொன்னாங்க, இவன் நடிக்கிறா, வெளியில் வேறமா இருக்காங்க, இவங்க நடிக்கிறாங்களோன்னு தோணுது. அவங்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு ஒரு அடின்னு கூட சொல்லலாம். அதை ஒரு சிலர் சொல்லுவாங்க ஸ்லிப்பர் ஷாட் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கூட அவங்களுக்கெல்லாம் அதை தொடச்சி விட்டுட்டு இருக்காங்கன்னு தான். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்கள வந்து நம்ம இப்படி போய் நினச்சிட்டோமே, இந்த பொண்ணை இவ்வளோ இதுவாக நினச்சிருக்கோமே, இவ உண்மையானவ அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே உணர்ந்திருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து அங்கே இருக்கிற நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க அவங்ககிட்ட, இந்த பாய் பெஸ்டி அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ இருக்கிற கலாச்சாரம் பற்றி, அந்த படத்தில் இந்த படத்தில் இருக்கிற விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த பொண்ணு பாருங்கள், எல்லாருமே பவித்ராலாம் அவ்வளோ பவ்யமாக பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா இங்கே சொல்கிறாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, இதெல்லாம் எல்லாருமே இந்த விஷயங்களை வந்து வரவேற்கிற மாதிரி சொல்கிறது இப்போ இருக்கிற கலாச்சாரத்துக்கு அது நல்லதில்லை நம்ம நினைக்கிறோம். பட் ஒரு படத்தை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஓடணும். அந்த படத்தில் இவங்கெல்லாம் நாளைக்கு வாய்ப்பு தேடி அலைவாங்க, அதனால் வாலண்டரியாக சொல்கிறாங்களோ இல்லைனா அவங்க கேரக்டர் வந்து இதை விரும்புகிறாங்களோ இப்படிப்பட்ட படத்தை. ஏன்னா ஒன்று நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை தான் நம்ம விரும்புவோம். அதனால் அப்படி பேசுகிறாங்களா என்னன்றது தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து மஞ்சரி, ஆனந்தி இவங்கெல்லாம் பயங்கரமாக கல்ச்சர்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்க, பட்டிமன்றம் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து இதை வந்து ஆமோதிக்கிற வகையில் தான் எல்லாருமே பேசுகிறத நம்ம இந்த இதுவில் வந்து பார்க்க முடியுது அந்த பேட்டியில். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து நம்மளுடைய சௌந்தர்யாவை பேச சொல்கிறாங்க. அவங்க பேசும்போது ஒரே வார்த்தை தாங்க அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க, நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது, ரயான் சூப்பராக நடிச்சிருக்கான், உள்ளே கோவப்படுவான், நல்லா ஜாலியாக சிரிப்பான், இதில் பார்த்தீங்கன்னா மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்கலாம். ஸோ இந்த மைக்கு கேட்குதா. ஸோ அவங்களோட அந்த இன்னசென்ஸ் வந்து அவங்கள அறியாமலேயே ஒரு ஃப்ளோவாகவே அவங்க அப்படி தான் இருக்காங்க. அதே தான் அவங்க. அதில் பத்தாவதுக்கு அந்த இவர் கேட்பார், அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, நீங்கள் வந்து இந்த கலாச்சாரத்தை எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது படம், என்ஜாய் பண்ணலாம், பட் வந்து இதை வந்து நீங்கள் அட்வைசபிளாக எடுத்துக்காதீங்க அப்படின்னாலே அது கரெக்டாக ஓப்பனாக சொல்ல, இது அட்வைசபிள் கிடையாது. மற்ற யார் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரல.
பெருசாக அப்படி இப்படி பேசினவங்க வாயிலிருந்துலாம் அந்த வார்த்தை வரல. இத்தனைக்கும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சரி மாதிரி ஆட்கள்லாம் வந்து சில விஷயங்களை வந்து வலியுறுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறத வந்து கேட்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. முத்துக்குமரனாக இருக்கட்டும், மஞ்சரியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசும்போது உன்னிப்பாக கவனிக்கிறோம். ஒரு பட்டிமன்றத்தில் எதுக்கு இந்த பேச்சாளர்கள்லாம் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க? நம்ம அந்த லீவு நாட்கள்லாம் என்ன பண்ணுவோம், பட்டிமன்றம் தொடங்குதான்னு போய் உட்காந்துட்டு சாலமன் பாப்பையாவோ இல்லை மற்றவங்க யாராவது பேசுகிறதுலேருந்து சில கருத்துக்கள் நம்மளுக்கு வந்து அதை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை வந்து முன்னேற்றிட்டு போகிறது தான். ஆனால் இந்த இடத்துல மஞ்சரி எவ்வளோ பெரிய இவங்களாக இருந்தால் கூட அந்த இடத்துல இந்த பாய் பெஸ்டின்ற விஷயத்தை ஆமோதிக்கிற வகையில் தான் அவங்களோட பேச்சாக இருந்தது. அப்புறம் வந்து இப்படி தான் இருக்கணும், எங்களோடது வந்து ரொம்ப கல்டிவேட்டடாக அப்படி இருப்போம்னு சொன்ன பவித்ராவும் இந்த இடத்துல வந்து அதை ஆமோதிக்கிற வகையில் பேசுகிறாங்க. எப்போதும் போல் ஃபன்னாக ஒரு என்ன சொல்கிறது, கழுவுற மீனில் நழுவுற மீனாக பேசுறது நம்ம ஜாக்லினோட வழக்கம். அதனால் அவங்க பேசுறதை பெருசாகவே நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஜாலியாக பேசி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த படத்துக்காக அந்த ப்ரொமோஷனுக்காக நம்ம வந்திருக்கோம், நம்ம எந்த வகையிலையும் இது பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு ஒரு கான்ஷியஸோடு பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் சௌந்தர்யா வந்து நீங்கள் வந்து இதை அட்வைசபிளாக எடுத்துக்காதீங்க. அதுக்கடுத்து திரும்பவும் அந்த ரிப்போர்ட்டர் வந்து அதை இது பண்ண விடலை, கட் பண்ண விரும்பலை. உடனே திரும்பவும் சொல்ல, இந்த கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமா, இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் லிவிங் ஒன்றா இருக்கிறாங்க இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அது தப்பு இல்லை, இப்போ எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அதை வந்து பேரண்ட்ஸோட சம்மதத்தோட பண்ணுங்கன்னு சொன்னதில் அந்த பொண்ணை வந்து எப்படி பாராட்டுறதுன்னு தெரில. கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் சம்மதிக்க மாட்டாங்க, ஒரு சிலர் சம்மதிக்கிறாங்களா, அந்த இதுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் அந்த பொண்ணோட பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ அதனோட ப்ராட்டப் தான் நம்ம அந்த வளர்ந்த விதத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. வளர்ந்த விதம் இதுதான் வந்து சௌந்தர்யாவை வந்து தனித்துவமாக மக்கள் மத்தியில் மக்கள் நாயகியாக அடையாளப்படுத்தி பிக் பாஸ் சீசன் 8க்கே ஒரு ஒரு ஐடென்டிட்டியாக வந்து இந்த பொண்ணை வந்து காமிச்சிருக்குது. ஸோ இது மாதிரி பெஸ்ட் குவாலிட்டி உள்ள சௌந்தர்யாவை பற்றி பேசுனதில் நம்ம சேனல் சார்பாக நம்ம ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். நம்ம இந்த சௌந்தர்யாவை பற்றி எல்லாருமே கமெண்ட்டில் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணி உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த லவ் சப்போர்ட் இதெல்லாம் பண்ணீங்க பார்த்தீங்களா, உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி சௌந்தர்யாவோட வாய்ஸை பற்றி ஒருத்தர் வந்து மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் மாதிரி இருக்குதுன்னு கலாய்க்கிறாரு. அதுக்கு உடனே சௌந்தர்யா பாருங்கள், அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியல. ஜாலியாக எப்போதும் போல் ஒரு ஃப்ரெண்ட்லி யாராவது அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க, என்னை வச்சு யாராவது கலாய்க்கிறாங்கன்னா எனக்கு ஹாப்பியாக தான் இருப்பேன் பிக் பாஸ் கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுலேயும் ஒருத்தன் இது மாதிரி வந்து ஒரு ஆள் கேட்குறான்னா அவனை என்னத்தை சொல்லி திட்டுறது, இதெல்லாம் 10 தடவை என்ன 1000 தடவை சொல்லியிருப்பார். விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், பிக் பாஸ் சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல மார்க் பண்ணுறாங்க என் குரலை வச்சுன்னு இந்த பொண்ணு அத்தனை தடவை சொல்லியிருக்கு. இதெல்லாமே பார்த்துட்டு ஒருத்தன் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறானே அவனை என்ன எதால் அடிக்கிறதுனே தெரியலங்க. அவன் வந்து மொட்டை ராஜேந்திரன் மாதிரி குரல் இருக்குதுன்னு மார்க் பண்ணுறான் அந்த இடத்துல. அதையும் அந்த பொண்ணில் மொட்டை ராஜேந்திரன் மாதிரி வாய்ஸா அப்படின்னு தான் ஈஸியாக தான் எடுத்துகிட்டு கேட்குறா. உடனே ஜாக்லினுக்கு அந்த இடத்துல கோபம் வருது பாருங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப நல்லா இருந்தது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் நல்லா உள்ளே மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கெடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி, ஆனந்தி இவங்கெல்லாம் கெடுத்து விட்டுட்டாங்க. பரவாயில்ல, ஆனாலும் அது மெயின்டைன் ஆகுது, இதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாக்லின் அந்த ரிப்போர்ட்டரை திட்டுற மாதிரி உங்கள் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு கலாய்ச்சிட்டு நம்ம சௌந்தர்யா கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து இந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் அதை உண்மையை சொல்லிடுறாங்க இல்லையா, இந்த பாய் பெஸ்டிலாம் நல்லதில்லை, இதை அட்வைஸாக எடுத்துக்காதீங்க, பார்த்து ரசிக்கிறதோடு நிறுத்துங்கன்னு சொன்னதையுமே உடனே வந்து ஜாக்லின் நடுவில் வந்துட்டு அவள் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்றாங்க. நம்ம சொல்கிறோம் அவளுக்கு பேச வாய்ப்பு கொடுக்காம இவங்க நடுவில் நுழையிற மாதிரி இருக்குதுன்னு நம்மளோட ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த இடத்துல இந்த பட ப்ரொமோஷனுக்காக வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் இவ உண்மையை வளரிடுறாளே, இவளை சேவ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்துல சேவ் பண்ண மாதிரியும் ஜாக்லினோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து இதை தெரியப்படுத்துங்க. சரி, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து நல்ல மதிப்பு மார்க்கெட்டில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் மனசில் மார்க்கெட் அப்படிலாம் இல்லைங்க, மக்கள் மனசில் சௌந்தர்யாக்குன்னு ஒரு தனி இடம் நிஜமாகவே உண்மை. கண்டிப்பாக வந்து அந்த உண்மை வந்து உழைப்பை வந்து கரெக்டான உயர்வு தரோன்றது தான் சொல்லலாம். முத்துக்குமரன் வந்து வெளியில் அதை பேச மறந்துட்டேன் பாருங்கள். முத்துக்குமரன் வெளியில் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாக இப்படிப்பட்ட முத்துக்குமரன் நீ உள்ளவே காட்டியிருக்கலாமே, எதுக்காக வேறு மாதிரி மாறினீங்க முத்துக்குமரன்
குமரன்ற மாதிரி தான் இருந்தது. வெளியில் பார்த்தீங்கன்னா அழகாக அவ்வளோ ஒரு டீசெண்டாக ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறது, பேசுறது எல்லாமே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற மாதிரி அழகாக இருக்குது. அதை அவர் அங்கே உள்ளவே ட்ரை பண்ணியிருக்கலாம். பிக் பாஸ் சீசன் 8க்குள்ளே ட்ரை பண்ணியிருந்தாலும் இன்னும் மக்கள் மனசை வந்து அவர் இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி உள்ள நடந்துக்காதது தான் இதுவாக இருக்கு, கேள்விக்குறியாக இருக்குது. இது வெளியில் இருக்கிறது ரொம்ப வெளியே வேற முகம், முத்துக்குமார் உள்ள வேற முகம் நம்ம வெளிப்படையாக பார்த்துட்டோம். ஆனால் வந்து சௌந்தர்யாது உள்ளவும் அதே மாதிரி தான் இருந்தாங்க, வெளியவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஒரு என்னது அப்பழுக்கற்ற ஒரு பெண் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ரொம்ப குட் குவாலிட்டி தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க. சரிங்க மக்களே, இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு. ஆனால் அல்டிமேட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா அல்டிமேட் முடிஞ்ச உடனே மறுபடியும் பிக் பாஸ் 9 ஸ்டார்ட் ஆகுது. அதில் யார் யார் வராங்க எப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அல்டிமேட்டுக்கும் உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரையும் ஃபுல்லாக டே பை அதாவது 24/7 வாட்ச் பண்ணி உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். குறைகள் நிறைகள் இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் போடுங்க, நம்ம வந்து பேசுவோம். ஆமாம், அதே மாதிரி ஈவினிங் டைமில் இன்னொரு வீடியோ கூட நம்ம போடலான்னு இருக்கிறோம். வெறும் பிக் பாஸ் மட்டும் இல்லாமல் தனியாக வந்து ஈவினிங்கில் ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு ஒரு இது வரும், ஒரு சிறு கதைகள். ஆமாம், ஒரு சிறு கதைகளாக இருந்தாலும் சரி, நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து எதெல்லாம் முக்கியமாக நமக்கு தேவைப்படுதோ, ஒரு ஏதோ ஒரு சமையல் குறிப்போ, ஒரு அழகு குறிப்போ, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேவையான ஒரு மருத்துவ குறிப்போ, இது மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணி பகிர்ந்துக்கலாம். ஆக மொத்தம் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.